பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சூரத்துல் பக்கரா வசனம் 88. எங்களது இதயங்கள் நீர் கூறுவது விளங்க முடியாதபது திரையிடப்பட்டிருக்கின்றன என்று பரிகாசமாக கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவர்களின் நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்துவிட்டான். எனவே அவர்கள் மிக சொற்பமாகவே நம்பிக்கை கொள்கின்றனர். மேலும் அவர்கள் இருக்கின்ற வேதத்தை உண்மைப்படுத்தி வைக்கின்ற திருக்குரான் வேதம் அல்லாஹ்விடம் இருந்து அவர்களிடம் வந்தபொழுது இதற்கு முன் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக இதன் பொருட்டால் வெற்றியை தேடிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் நன்கறிந்து வரும் என்று பார்த்திருந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது இதனை அவர்கள் நிராகரித்து விட்டனர். ஆகவே நிராகரிப்பவர்களின் மீது அல்லாஹ்வின் முனிவு இறங்குகிறது. அல்லாஹ் தனது அடியார்களில் தான் விரும்பியவர்களின் மீது தனது அருளை வஹியை அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் இறக்கி வைத்த குர்ஆனை நிராகரித்த அவர்கள் எதற்கு பகரமாக தங்களது ஆன்மாக்களை விற்றுவிட்டார்களோ அது மிகவும் கெட்டதாகிவிட்டது. ஆகவே அல்லாஹ்வின் சினத்திற்கு மேல் சினத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டனர். மேலும் நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. மேலும் அல்லாஹ் அருளிய வேதத்தை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்ட தௌராத்தை நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று கூறுகின்றனர். அதை தவிர உள்ளதை அவர்கள் நிராகரித்து விடுகின்றனர். ஆனால் அக்குர்ஆனானது அவர்களுடன் இருக்கின்றதை உண்மைப்படுத்திய நிலையில் சத்தியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தௌராத்தை கொண்டு உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாயிருப்பின் அல்லாஹ்வின் நபிமார்களை இதற்கு முன் ஏன் கொலை செய்தீர்கள் என நபி அவர்களிடம் நீர் கேளும். திண்ணமாக மூசா உங்களிடம் தெளிவான சான்றிதழ்களை கொண்டு வந்தார். அவர் சென்ற பின்னர் நீங்கள் காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர். மேலும் நீங்கள் அநியாயக்காரர்களாகவே இருக்கிறீர்கள். இன்னும் தௌராத்தில் உள்ளபடி நீங்கள் செயலாற்ற வேண்டும் என நாம் உன்னிடம் உறுதிமொழி வாங்கி உங்களுக்கு மேல் துருமலையை உயர்த்தி நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தௌராத்தை உறுதியாக பற்றி கொண்டு நல்லுணர்வோடு செவி தாழ்த்துங்கள் என கூறினோம். அதற்கு அவர்கள் சொற்களை செவிமடுத்தோம், ஆனால் அதற்கு மாறு செய்தோம் என்று பதில் கூறினர். அவர்களின் நிராகரிப்பின் காரணத்தால் காளை கன்றுடைய பக்தி அவர்களின் இதயங்களில் ஊற்றப்பட்டு விட்டது. நபியே, நீர் சொல்வீராக, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாயிருப்பின் உங்கள் நம்பிக்கையானது எதனை தூண்டுகிறதோ அது மிக்க மோசமானதே. நபியே, நீர் கூறும் அல்லாஹ்விடத்தில் உள்ள மறுமை வீடானது மற்ற மனிதர்களுக்கன்றி உங்களுக்கு மட்டுமே உரிமையானதாக இருந்தால், இவ்வாறு கூறுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதனை அடைவதற்கு மரணத்தை ஆதரவு வையுங்கள். மேலும் அவர்களது கைகள் முற்படுத்தி வைத்ததன் பாவங்கள் காரணமாக ஒருபோதும் அதனை மரணத்தை ஆதரவு வைக்கவே மாட்டார்கள். மேலும் அல்லாஹ்வோ அக்கிரமக்காரர்களை நன்கு அறிவான். மேலும் நபியே, மற்ற மனிதர்களை விட குறிப்பாக இணை வைத்து வணங்கி வந்தோரை விட இவ்வுலக வாழ்க்கையின் மீது மிகுதியான பேராசை கொண்டவர்களாக அவர்கள் நீர் திண்ணமாக காண்பீர். அவர்களில் ஒருவர் தன் 1000 ஆண்டுகள் வயது கொடுக்கப்பட வேண்டும் என ஆதரவு வைக்கின்றான். அவனுக்கு வயது வழங்கப்படுவது அவனை தண்டனையில் இருந்து அகற்றிவிடாது. மேலும் அல்லாஹ் அவர்கள் செய்வதை உற்று நோக்குபவனாக இருக்கிறான்.